நாம அற்புதமான போர் மேளம் பார்த்தோம், பார்த்தோம் பறை பார்த்தோம், பார்த்தோம் அம்மன் கரகம் பார்த்தோம், பார்த்தோம் அதுக்கப்புறம் அழகான கரகத்திலேயே இருக்கிற முச்சந்தி கரகத்தை பார்த்தோம், பார்த்தோம் ஒரு கூடி பொங்க வச்சோம், வெச்சோம் சூரிய பொங்கல், ஆ. பகலவ பொங்கல். ஆமா. நமக்கெல்லாம் போராடி போராடி இந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு அற்புதமான பச்சையத்தை உருவாக்குகிற பகலவனை கும்பிட்டதுக்கு அப்புறம் சரி நமக்காக உழைக்கிற ஆடுகளையும் மாடுகளையும் கும்பிடுற மாட்டு பொங்கல் வைக்க வேணாமா? வைக்கணும். நமக்கு சந்தோஷம் தர்றது அவங்க தானே. ஆமா. அவங்க எல்லாரும் நமக்கு அற்புதமான நெல்மணியை கொடுத்துட்டு ஆ. வெறும் வைக்கோலை தின்னுட்டு ஆ. அது கொடுக்கிற அற்புதமான அந்த சாணம் என்கிற எரு நம்ம எல்லாம் பயிர் வளர்க்கிற அற்புதமான உரமாக இருக்கிறது. ஆமா. அவங்கள மகிழ்விக்கிற மாட்டு பொங்கலை கொண்டாடுவோமா? கொண்டாடுவோம் கொண்டாடிடலாமா? கொண்டாடிடுவோம். வருகிறது மாட்டு பொங்கல் திருவிழா. திருவிழா அப்புறம் அப்புறம் அருமையான கரகம், கரகம் அழகான கரகம், கரகம் முச்சந்தி கரகம், சரி ஓடியாடி கரகம், கரகம் பாடியாடி கரகம், சரி வருகுது 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 முச்சந்தி கரகம். கரகம்
பார்த்தோம்ல, பார்த்தோம். அந்த முச்சந்தி கரகம் எவ்வளவு அழகா இருந்துச்சு. முச்சந்தி கரகத்துல இருந்த அழகு என்ன, அந்த மாலையோட அசைவு என்ன, கரகத்தோட ஆடல் என்ன, கிளியோட நேர்த்தி என்ன, இதையெல்லாம் ஆடி பாடி பார்த்தோம்ல. அந்த முச்சந்தி கரகத்தோட வருகுது தொணக்கரகம். சரி, அந்த தொணக்கரகம் எதுக்கு வரும் தெரியுமா? முச்சந்தி கரகம் ஆடி 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 ஓஞ்சி நிக்கும் போது அந்த முச்சந்தி கரகத்துக்கு துணையா வர்ற கரகம் சாகசம் பண்ணும் பாரு, அது சாகச கரகம். பாத்துருவோமா? சாகசங்கள் பண்ணி பண்ணி ஆடுவோம், சாகசங்கள் பண்ணி பண்ணி ஆடுவோம், சரித்திர கதைகளை எழுதுவோம், நாங்க சரித்திர கதைகளை எழுதுவோம். விட்டா விட்டா இந்த சிட்டா இந்த சிட்டா பறக்கும் அந்த கரகம், வருகுது வருகுது சாகச கரகம், வருகுது வருகுது சாகச கரகம்.
பாத்தீங்கல்ல? பார்த்தோம். எப்படி சாகச கரகத்தை பாத்தீங்கல்ல? பார்த்துட்டோம். இந்த உழைக்கிற கரகாட்டம் ஆடுறவங்களா இருக்காங்களே, ஆமா, அவங்க வெறும் கரகத்தை மட்டும் ஆடி சுத்தி காட்டிட்டு போய்கிட்டே இருக்க மாட்டாங்க. சரி, எப்படியாவது நமக்கு இந்த சமூகம் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கணும்னு சாகச கரகம்னு ஒண்ணு புதுசா கொண்டாந்து நிறுத்தினாங்க. சரி, ஏணி மேல ஏறினது பாத்தீங்க, என்னென்னமோ நீங்க பாத்தீங்க இல்லையா? ஆமா, இதுக்கு பேரு தான் சாகச கரகம்னு பேரு. சரி, இந்த சாகச கரகத்துல தொடர்ந்து வரும் என்ன வரும் அப்படின்னா, மக்கள் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அறுவடை நெல்லை பாதுகாக்கிறதுக்காக, ராத்திரி பூரா அறுவடை நெல்லை பாதுகாக்கிறதுக்காக, இரவு பூரா அறுவடை நெல்லை பாதுகாக்கிறதுக்காக இதான் நானே தானே நன்னே அப்படின்னு இரவு பாட்டு பாடுவாங்க. அதுக்கப்புறம் தூக்கம் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கம்பை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி? சின்ன கம்பை வச்சு தட்டுவாங்க, பெரிய கம்பை வச்சு தட்டுவாங்க. அப்படி தட்டிக்கிட்டு இருக்கும் போது எழுகிற ஓசைகளை வைத்து தூங்காம இருப்பாங்க. சரி, அப்படி தூங்காம உங்களை எல்லாம் வச்சுக்கிறதுக்காக அறுவடையை காத்த அந்த அற்புதமான உழவர் பெருமக்கள், காவலாளிகள், ஊர்காவலாளிகள், எல்லை சாமிகள் சாட்ட குச்சியவும் பெரிய கம்பையும் கையில எடுத்து வர்றாங்க. பார்க்கலாம், பாத்துருவோம். வர்றது எப்படி வரலாமா? வருகுது 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 பார், சாட்டை குத்தி வருகுது பார், வருகுது 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 பார், சாட்டை குத்தி வருகுது பார், வருகுது 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 பார், வருகுது 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 பார், பெரிய கம்பு வருகுது பார், பெரிய கம்பு வருகுது பார், பெரிய கம்பு வருகுது பார். பொம்பளை பிள்ளைகிட்ட சேட்டை இல்லைங்க, ஒரு வீர மங்கைகிட்ட சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா 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 பாத்தீங்கல்ல, பெரிய கம்பையும் சாட்டை குச்சி இணைச்சு அப்படியே சங்கு சக்கர மாதிரி சுத்தி ஆடிட்டு போயிட்டாங்கன்னு, பம்பரை மாதிரி சுத்தி ஆடிட்டு போயிட்டாங்கன்னு, கோலி மாதிரி ஆடிட்டு போயிட்டாங்கன்னு இந்த வீர விளையாட்டுலாம் காணாம போச்சு. இல்ல இல்ல,
இந்த வயசுலயே இந்த ஆட்டம் ஆடுறியே 20 வயசுல என்ன ஆட்டம் ஆடி இருப்ப? அன்னைக்கு ஆடின ஆட்டத்தினாலதான் இன்னைக்கு நாட்டுப்புற கலைஞர்கள்லாம் நம்ம பக்கம் நிக்கிறாங்க தெரியுமா? இல்லைன்னா நிப்பாங்களா? கண்டிப்பா. அவங்களுக்காக ஆடி அவங்களுக்காக உழைச்சு அவங்களுக்காக பாடுபட்டதுனாலதான் இன்னைக்கு அற்புதமான இந்த நிகழ்வுகளை எல்லாரும் கூடி நின்னு பாக்குறாங்க. புரியுதா? நம்ம பாட்டுக்கு செவனேன்னு இருந்தோம்னா நம்மள யாரு கூப்பிடுவா? அதனாலதான் நாம எல்லாரும் அந்த பரிதிமார் கலைஞர் இருக்காரு, அந்த பரிதிமார் கலைஞர் யாருக்கு உரை எழுதினாரோ, அந்த மூவாருக்கார யாருக்கு உரை எழுதினாரோ அந்த வள்ளுவத்தை தூக்கி பிடிச்சு வள்ளுவத்தின் மேத நின்னுக்கிட்டு அகர முதல எழுத்தெல்லாம்னு துவங்கி ஆனாவில ஆரம்பிச்சு இன்னன்னாவில வரைக்கும் முடிகிற குரலை அப்படி குறிப்பா சொல்லி வந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னால ஒரு பாட்டு ஏன்னா டூயட் பாடுங்க. ஏன்னா நம்ம 2 பேரும் சண்டை போடும் போது விலைக்கு விடுவாங்கல்ல, அதே மாதிரி விலைக்கு விடுறது மாதிரி வருவாங்க. அப்படியே ஜோடி பாட்டை ஒண்ணு பாடிட்டு போயிருவாங்க. அதனால சிட்டுவோட பாட்டு அவ்வளவு தேன் சொட்டு. அதனால அந்த அற்புதமான கிராமத்து காதல் சிந்த பாடுனா காதல் சிந்த கேட்டுக்கிட்டு சிவதாண்டவம் நடக்கும். அப்ப இங்க தேன் சிந்து அங்க சிவ சிந்து. புரியுதா? இப்ப நீங்க பாடுங்க, காதல் சொல்லட்டும். அதுக்கப்புறம் அங்க மேல நடக்கட்டும். காதலுக்கு ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. இந்த காலத்து காதல் எப்படி இருக்கு, அந்த காலத்து காதல் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இப்ப அந்த காலத்துல காதலை எப்படி தெரிவிப்போம்? எப்படி தெரிவிச்சோம்? அந்த காலத்து காதலை அப்படியே ஓரமா நின்னுட்டு ஓர பார்வை பார்க்கும். இந்த பாடம் தந்தது யாரடி, ஒரே ஒரு தரமாவது நேரா நின்னு பாடடி அப்படின்னு பாடுவான். சரி, காதல வந்து நேரா சொல்ல முடியாது. அப்பலாம் எப்படி எழுதி கொடுப்போம்? எழுதியா? அன்பே ஆருயிரே எதுல எழுதி கொடுப்போம்? கையில. என்ன மனுஷன் போய் காதல எதிர எழுதி தெரியாத நீ இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்துக்கிற. காதல் கடிதாசி எழுதி கொடுப்போம். அவர் வந்து காதல் பண்ண தெரிஞ்சாதானே அந்த எழுதி கொடுப்பாங்க. சரி, இந்த மனுஷன் அப்பப்ப குடுக்குற அப்படியா? யாராவது கூட கூட்டு வந்து ஒரு ஆள அப்படி ஒண்ணு இல்ல, அவங்களுக்கு சொந்தமானதை யாராவது பறிச்சுக்குவாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஆளுகள் அப்படி பாஞ்சு பாஞ்சு வருவாங்க. அதனால கூட இருக்கலாம். அப்படி கூட சிங்கப்பெருமா கோயில. அப்படியா? ஒண்ணும் தெரியாத மயில சிங்கப்பெருமா கோயில. அடையா நீ வேற, நானே கஞ்சிக்கு லாட்டரி அடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ வந்து கைக்கு பேட்டரி பிடிச்சுக்கிட்டு இருக்க. அதாவது திங்கிறவன் தின்னுட்டு போக திருப்பத்தூர் அந்த தண்டம் கட்டினானா, நான் தொண்டை கிளிய கத்திக்கிட்டு இருக்கேன், நீ இவ்வளவு பெருசா வச்சு இப்படி ஓடி வர்ற பாரு, அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. வித்தார கல்லி வெறும் ஓடிக்க போனாலாம் 31 கொத்தோடு பொத்துக்குச்சான். அப்படியா? விளக்க மாத்துக்கிட்டக்கு பட்டு குஞ்சமா, அந்த பட்டு குஞ்சத்தை வச்சு நான் கட்ட முடியாது, யார வேணாலும் கட்டிக்கிற சொல்லுங்க. நீங்க 2 பேரும் பண்றது எப்படி தெரியுமா இருக்கு? பணமட்ட கருவாடு பானைக்குள்ள இருந்துச்சா, அடிமட்ட கருவாடு ஆலவட்டம் போட்டுச்சான். அப்படி ஆலவட்டம் போடும் போது அங்க இருந்து டங்கு டங்குன்னு ஆடிக்கிட்டு இருந்துச்சான். ஓல பையில ஒண்ணுக்கு இருந்தது மாதிரி ஜிங்கு ஜிங்குன்னு ஆடி. இப்ப ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுறதுக்கு காதல் கடிதாசோட இப்ப வரோம். பாப்போம் பாருங்க. ஓ மச்சான் வந்துட்டோமா ஆனகுட்டி? வந்துட்டேன். வணக்கங்க. வணக்கம். சரி, காதலுக்கு ஒரு பாட்டு வச்சிருந்தீங்க, அத பாடுறதுக்கு முன்னாடி இந்த பொங்கல் வருது இல்லையா, அதுக்கு அருமையான ஒரு பாட்டு போடுங்க. காதல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். ஆமா, முதல்ல உலகமே கொண்டாடுற நம்ம தைப்பொங்கலை பத்தி ஒரு சின்ன பாடல் பாடிட்டு அதுக்கப்புறம் போலாம். உலக தமிழர்கள் உள்ளத்திலே பொங்குது பொங்குது தேனாறு, ஏழை மக்கள் குடிசைக்குள்ளே பாய்ந்து ஓடட்டும் பாலாறு, மேலதாளம் வாசிக்க போறாரு. நான் பாடுவதற்கு முன்னாலே என் தொண்டைக்கு வரக்கூடாது தகராறு. தை மாச வரலாறு, தமிழன் தை மாச வரலாறு சொல்லட்டுமாக்கா? சொல்லுங்க. பொங்கல் 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 தை பொங்கல் 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 தை பொங்கல். பழையன முடியட்டும் புதியன துவங்கட்டும், பழையன முடியட்டும் புதியன விடியட்டும் பொங்கல் தமிழ் பொங்கல். பொங்கல் 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 பொங்கல்.
விவசாயம் உயர் வைக்கும் பலந்தரம் தை மாசம் பிடிச்ச கைகளுக்கும் நலந்தரம் தை மாசம் விவசாயம் உயர் வைக்கும் பலந்தரம் தை மாசம் பிடிச்ச கைகளுக்கும் வளந்தரம் தை மாசம் உழவர்கள் உள்ளத்திலே பொங்கும் சந்தோஷம் உழவர்கள் உள்ளத்திலே பொங்கும் சந்தோஷம் உழவர்கள் இல்லை என்றால் நம்ம உழவர்கள் இல்லை என்றால் ஏதட கைலாசம் உலகம் ஏதட கைலாசம் பொங்கலே பொங்கலே நெல் மணிகள் ஏழை குடிசைக்குள் நுழைந்திடணும் சத்துக்குள்ள கால வச்ச உழவன் உயர்ந்திடணும் பொன்னான நெல் மணிகள் குடிசையில் நிறைஞ்சிடணும் சத்துக்குள்ள கால வச்ச தண்ணீரை மறந்திடணும் ஓய்வில்ல உழ தகந்த கால மாடுகளை கும்பிடணும் ஓய்வில்ல உழ தகந்த கால மாடுகளை கும்பிடணும் ஓய்வில்ல உழைச்ச அந்த கால மாடுகளை கும்பிடணும் உதய சூரியனை நீ உதய சூரியனை என்றென்று நம்பிடணும் தமிழா என்றென்று நம்பிடணும் பொங்கலே தை பொங்கலே பொங்கலே தை பொங்கலே பொங்கலை கும்பிட்டுங்க சரி அடுத்தது என்ன சொன்னீங்க இந்த காதலை பத்தி சொன்ன காதலியே வாங்கிக்கல இல்லக்கா காதலிக்கிறதுக்கு வயசு ஏன்னா காதல் இல்லாம உலகமே இல்ல ஆமா 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 பூ பூத்தா வாடி போடும் ஆமா காதல் முத்துனா ஓடி போடும் அது தெரியுது இல்ல அது ஓடி போறதால காதல பண்ணுது அப்படியா ஆமா அந்த காதல் கடிதாசிக்கு ஒரு பாட்டை போட்டு காதல் கடிதாசி வேணுமா ஆமா ஆமா சரி காதல் கடிதாசி போட்டேன் வந்துச்சா வந்துச்சா சொல்லடி காதல் கடிதாசி போட்டேன் வந்துச்சா வந்துச்சா சொல்லடி சும்மா கத்தாதே ஊரை குட்டாதே சும்மா கத்தாதே ஊரை குட்டாதே உம்மேலே ஆசை வச்சண்டி உம்மேலே ஆசை வச்சண்டி உனக்காக மீச வச்சண்டி உம்மேலே ஆசை வச்சண்டி உனக்காக மீச வச்சண்டி காதல் கடிதாசி போட்டேன் உனக்காக மீச வச்சண்டி உம்மேலே ஆசை வச்சண்டி உனக்காக மீச வச்சண்டி காதல் கடிதாசி போட்டேன் வந்துச்சா வந்துச்சா சொல்லையா சும்மா கத்தாதே ஊரை குட்டாதே சும்மா கத்தாதே ஊரை குட்டாதே உம்மேலே ஆசை வச்சேனே உனக்காக சமைச்சு வச்சேனே உம்மேலே ஆசை வச்சேனே உனக்காக சமைச்சு வச்சேனே காதல் கடிதாசி போட்டேன் வந்துச்சா வந்துச்சா சொல்லடி வந்துச்சா வந்துச்சா சொல்லடி
கோமாளி ஆட்டம்னு ஒண்ணு இருக்கு, ஆமாய்யா. அப்புறம் நொண்டி கோமாளி ஆட்டம்னு ஒண்ணு இருக்கு, தொப்ப கூத்தாடி ஆட்டம்னு இருக்கு. அதுக்கே என்ன பார்த்து சொல்றீங்க? அப்படி நிறைய கூத்தாடிகள் ஆட்டத்துல உங்களுடைய கூத்தை வந்து ஜனங்க பூரா பயங்கரமா ரசிச்சுட்டாங்க. அதனால அற்புதமான ஊர் கோமாளி, தொப்பை கோமாளி, கொடுகட்டி கோமாளி, சருக கோமாளி, விசித்திர கோமாளி, வீரிய கோமாளி ஆட்டத்தை நம்ம பார்த்தோம். அற்புதமான டூயட்டோட பார்த்தோம். இந்த டூயட் இருக்கே, டூயட்டு அது 3 பேர் ஆடுற டூயட்னு ஒன்று இருக்கு. சரி சொல்லுங்க ஐயா. ஆமா, அந்த 3 பேர் டூயட்டை நாம அடுத்து பார்க்கறதுக்கு முன்னால இந்த பாட்டை கேட்டு ஆடின சிவதாண்டவம்னு ஒன்று இருக்கு. ஆனா அது ஒரு மிகப்பெரிய உரிமையை வச்சுட்டு ஆடுவாங்க. சிவமே உரிமையில தான் இருந்திருக்கு. சரி, அந்த உரிமை கூத்து அப்படின்னு ஒரு பேரு. அந்த உரிமை கூத்தோடு வருகிறாங்க நம்முடைய ஆட்ட கலைஞர்கள். மாட்டுக்கு பனங்கிழங்கு கட்டுறதையா, மாட்டுக்கு கொம்புக்கு பெயிண்ட் அடிக்கிறதுலையா, அதுக்கப்புறம் மாட்டு குழம்பு சரியா இருக்கான்னு பாக்குறதுலையா. மாட்டு குழம்பு வைக்க மாட்டேயா, மாட்டுக்கு பொங்கல் அடிக்க மாட்டு குழம்பு வைப்பாங்க. ஐயோ, உன்னைய போய் நான் வாழ்க்கை துணை நலம்னு சொல்லி ஏத்துக்கிட்டேன் பாரு. உன்ன போய் நான் கத்திக்கிட்டேன் பாரு. இந்த மீன் குழம்பு, நண்டு குழம்பு, கறி குழம்பு பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் சொல்றது மாட்டு குழம்ப பத்தி. ஓஹோ, இந்த குழம்ப பத்தி சொன்னியா? நான் இந்த குழம்ப சொன்னியா கட்டிட்டு பார்த்தேன். அடுத்த வருஷம்லாம் அவ்வளவுதான். என்னது அவ்வளவுதான்? வேற யாராவது ஜோடி சேர்த்துக்கிற வேண்டியதான். சேர்த்துக்கோ. ஏன் தெரியுமா? நீ சேர்த்துக்கினாட்டா குவான்டிட்டி போட போறேன். இல்லம்மா, நீ இந்த ஜோடி போச்சுனா இன்னொரு ஜோடியை நான் சேர்த்துக்கிறேன். ஏமா அத சொல்ல வரலமா. நான் சொல்ற ஜோடி என்னன்னா, என்ன ஜோடி? வள்ளுவர் சொல்லி இருக்காரு, பிறன்மனை நோக்கா பேராண்மை அப்படின்னு சொல்லி இருக்காரு. அத திருப்பி கேட்டதனால சொல்ல முடியாது. சிலப்பதிகாரத்துல கண்ணகியை விட்டுவிட்டு மாதவியை புடிச்சுக்கிட்டாரு. ஆனா அந்த சிலப்பதிகாரத்தை விட உயர்ந்ததுன்னு சொல்லி மனோன்மணியம் சுந்தரனார் திருவள்ளுவத்தை சொல்லுறாரு. என்னத சொன்னாரு? திருக்குறளை. அதனாலதான் எங்க ஊர்ல சிவன் குத்து முடிஞ்ச உடனே எல்லா புருஷ முண்டாட்டிகளும் ஒன்னா போய் பார்வதியும் கும்பிடுவாங்க. கும்பிடுவாங்களா? புரியுதா? மொட்டையா சொல்லியா எல்லாத்தையும்? ஏன் தெரியுமா? இப்படி கும்பிடுறதுனால விலை என்ன தெரியுமா? எங்க ஊர்ல சிவங்குத்து போடுற கற்பனான்னு ஒருத்தர் இருந்தாரு எங்க ஊர்ல. எங்க அப்பாவுக்கு அவர் தான் வாத்தியாரு. அந்த கற்பனை ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவரு. எங்க ஊர்ல இருக்கக்கூடிய அந்த சிவனை, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த சிவனை எங்க ஊர் பெருஞ்சாதிக்காரங்க எல்லாம் காலில் விழுந்து கும்பிடுவாங்க பாரு. அதுதான் இந்த கிராமத்துக்கு கூட்டுக்கு கிடைச்ச மரியாதை. புரியுதா? அப்ப சிவங்குத்து வள்ளுவன் சொன்னது மாதிரி அன்பும் மரணம் உடைத்தாகின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு சொல்லுகிற சிவங்குத்து. சிவனுக்கு பார்வதிக்கு வணக்கம் சொல்லி அனுப்பிடுவோமா? அனுப்பிடுவோம். ஏன்னா ஊரெல்லாம் கூடி முதுகிலே முட்டையிட்டு ஒரு காலத்துல பொறிச்சவங்க எல்லாம் ஆடுற ஒரு ஆட்டம். அப்படி கவட்ட முள்ள ஆட்டத்தை ஆடுனவங்க கையில களி கொண்டு ஆட போறாங்க. அந்த களி கொண்டு ஒரு கலையா இருக்கக்கூடிய களியில, மக்கள் களியில, பரதவர் களியில அவங்க பொங்க வச்சு ஆடுற களியல் ஆட்டத்தை ஆட வர்றாங்க சிவங்குத்துக்கு பின்னால.
பார்க்கலாமா? பாத்துருவோம். வருகிறது களியல் ஆட்டம். சரி பாத்துருவோம். என்ன ஆட்டம் பலமாகுது. என்ன பண்றது? வருஷம் வருஷம் நீங்களும் கூப்பிட்டு சோற போட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. நீங்க போடுற சோறுக்கு விசுவாசம் காட்ட வேணாமா? சாப்பாடு வந்துடுச்சு, எப்ப சாப்பிடுவீங்க? ஊர் பொங்கல் வச்சு நம்ம முதலாளி ஐயா வீட்டுல அன்னைக்கு சாப்பிட்டோம். மாட்டு பொங்கல் வச்சு இன்னைக்கு அடுத்த முதலாளி ஐயா வீட்டுல போய் சாப்பிட்டுப்போம். சரி சாப்பிட்டுக்குவோம். கஞ்சி ஊத்துற சாமிகளுக்கு மலைக்கஞ்சி சாமிகள்னு எங்க ஊர்ல பேரு. அது மாதிரி ஊரை கூட்டி சோறு போடுற சாமிகளுக்கு ஊருக்கஞ்சி சாமிகள்னு பேரு. புரியுதா? ஒரு கதை விட்டு வைக்கல போலுது. ஆமா ஆமா. ஏன்னா எங்க ஊர் பக்கம் ஒரு அம்மனவாயன்னு ஒரு சாமி இருக்கு. கலையாங்குடி அம்மனம் போட்டுச்சான் ஜம்மனம்ங்கிறது மாதிரி. அந்த சமண சாமிக்கு ஒரு இது இருக்கு. வள்ளுவத்துல வள்ளுவர் சமணரா அல்லது வைணவரா அல்லது பௌத்தரா இப்படி நிறைய கேள்வி இருக்கு. மலர்மிசை ஏறினன்னு எழுதுறாரு வள்ளுவர். ஒருவேளை இவர் வந்து புத்த மதத்தை சேர்ந்தவரா இருப்பாங்களோன்னு சொல்றாங்க. சரி. ஆனா உழவு தொழில பாடினவன் வள்ளுவன். உழவு தொழில பாடினவன். சமண மதம் என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது? உழவு தொழில் பண்ணா நிறைய பிராணிகள் செத்து போகும், அதனால வந்து உழவு தொழில வந்து நீங்க வந்து செய்யாதீங்கன்னு சொல்லுது சமண மதம். அதனால அவர் சமணரான்னு பல பேர் கேள்வி கேட்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறளோவியத்தில் எழுதுறாங்க. அவங்க எல்லாரும் பொதுவான தெய்வ புலவன் வள்ளுவன் அப்படின்னு குறளோவியம் கண்ட கலைஞர் சொல்றாரு. சுஜாதா என்ன சொன்னார் தெரியுமா? அறிவியலே எழுதிக்கிட்டு இருந்த சுஜாதா இந்த மாட்டு பொங்கல், இந்த காணும் பொங்கல், இந்த மழை பொங்கல், இந்த விளை பொங்கல், இந்த பயிர் பொங்கல், இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சொல்லுகிற வள்ளுவன் இந்த தமிழ் சமூகத்துக்கு சாதி இல்லாத ஒரு அடையாளத்தை காட்டுகிறான் சுஜாதாவினுடைய அற்புதமான பரிந்துரையில சொல்றாரு. இப்ப அப்ப இந்த மாட்டு பொங்கல்ல மாடு வந்து ஆட வேணாமா? ஆடணுமே. இந்த மாட்டு பொங்கல்ல தோகை மயில் வந்து ஆட வேணாமா? ஆடணும். இந்த மாட்டு பொங்கல்ல ராஜாராணி ஆடி தூக்கி வரக்கூடிய குதிரை வந்து ஆட வேணாமா? ஆடணும். அவங்களோட மிகப்பெரிய கெக்கலி ஆட்டம் ஆடிய கொக்கு வந்து ஆட வேணாமா? ஆடணும். எல்லாம் வந்து ஆடணும்னா சிட்டம்மா பாடணும் அல்லது இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பாடணும். பாடிடலாமா? பாடிடலாமா? அவங்கள ஆட விட்டுடுவோம். பெரிய மாட்டு பொங்கல், மனித பொங்கல், எல்லோரும் சேர்கிற அழிவே இல்லாத ஒரு பொங்கலை நாம உருவாக்கணும்ல. அப்படியே வேக வேகமா மழை வரணும் மழை வரணும் மழை வரணும் மழை வரணும்னு சொன்னோம். எவ்வளவோ அதிகமா மழை வந்துருச்சு. மழை வந்த மக்கள், கஷ்டப்படுற மக்களுக்கு சந்தோஷம் தருகிறது இந்த மேலி பொங்கல் வருகிறது பாடலோடு ஆட்டமும் இணைந்து. சரி ஐயா வாங்க, வந்து பொங்கல் எல்லாம் கேலப்பா கூப்பிட்டு எல்லாரும் மொத்தமா கூப்பிட்டு நீங்க வாட்டுக்கு பாடிக்கிட்டே இருங்க. மாடு மயில் வந்து ஆடட்டும். அப்ப இருந்து பக்கத்து ஊர் இருக்காரு, இந்த மாட்டு பொங்கலுக்கு பாடுறேன்னு வந்திருக்காரு. பாடுங்க. ஆடுது ஆடுது மயிலக்கால, அலங்காரம் போடுது மயிலக்கால, ஆடுது ஆடுது மயிலக்கால, அச்சாரம் போடுது மயிலக்கால, சீருது 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 சீர்காழி கால சீர்காழி கால, சீருது சீருது சீர்காழி கால சீர்காழி கால. ஊர
ஆஹா தென்மாங்கு பாட்டு பாட போறேன் போறேன் தேசத்தை சுத்தி பார்க்க போறேன் போறேன் தென்மாங்கு பாட்டு பாட போறேன் போறேன் இந்த தேசத்தை சுத்தி பார்க்க போறேன் போறேன் மானாட்டம் மயிலாட்டம் ஆடி காட்டுவேன் அந்த மாதவப்பு குயிலாட்டம் பாடி காட்டுவேன் நீ மானாட்டம் மயிலாட்டம் எல்லாம் ஆடி காட்டுவ ஏன் மயில் வராம எப்படி மயிலாட்டத்தை ஆடி காட்டுறது அந்த மயில் வந்துருச்சுல இல்ல ஏன் மயில் வரணும்ல ஏ மயிலே நீ காணாமயா வரணுமா மயில காணாம எப்படி அங்க சிட்டு மயில் வரணுமா ஆமா ஐயோ இன்னும் இந்த வயசுல பறந்த மயில் வந்தா தானே ஆட முடியும் அதாவது மாடு வந்துருச்சுனா மயில் வரும் மயில் வந்துருமா மயில சிட்டு வரலையே அந்த வந்துட்டாங்க வந்துட்டேன் இப்ப இந்த மயிலு நீங்க இல்லாம ஆட மாட்டேங்குது இந்த காளையும் மயிலு ஆடினா தானே அப்படி தோகை விரிச்சு ஆடினா தானே அப்படி அருமையா இருக்கும் ஆமா தோகை விரித்தாடுது தோகை விரித்தாடுது தோகை விரித்தாடுது காவடி எடுத்துக்கிட்டு ஆடி வருவேன் காவடி எடுத்துக்கிட்டு ஆடி வருவேன் அடைக்கு வருவேன் சந்தோஷமாக நானும் பிடிச்சு காட்டுவேன் சந்தோஷமாக நானும் பிடிச்சு காட்டுவேன் வீரன் என்று பேரெடுத்து வெளியில் வருவேன் வீரன் என்று பேரெடுத்து வெளியில் வருவேன் சந்தோஷமாக நானும் தள்ளி பிடிப்பேன் நான் சந்தோஷமாக நானும் தள்ளி பிடிப்பேன் இந்த வீர ஜம்பத்துக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல ஒரு மாட்டு கால மாட்டை அடக்குனையா பின்னாடி போய் நின்னுக்கிற அதாவது கால மாட்டை அடக்குறதுக்கு தேசிங்க ராஜா வந்துட்டாரு அதனால இந்த சாதாரணமான ராஜா வெளியில போயிட்டாரு அதனால இப்ப மாட்டை அடக்குன அவருக்கு இந்த ஊர் மந்தையில ஒரு அற்புதமான பரிவட்டத்தை கட்டிடலாமா கட்டிடுவோம் ஏன்னா நம்ம ஊர் வழக்கம் என்னன்னா மாட்டை அடக்குனவங்களுக்கு பரிவட்டம் கட்டலாம் கட்டிடலாமா அதாவது நல்லா சாப்பிட்டு பாரு போல இருக்கு அதனால ஒண்ணு பண்ண முடியல ஒரு கதை ஒண்ணு மயில சிங்கப்பெருமா கோயில என்ன உன் பரிவட்டத்தை அந்த ஆளு கட்டி விட்டியா நீ மாட்டை அடிக்கிறா என்ன நானா எப்பவுமே விட்டு கொடுத்து தான் பழக்கமே ஒழிய எங்களுக்கு எல்லாம் அதையெல்லாம் அடையணும்னு நினைப்பு இல்ல ஏன்னா எங்க அப்பா சீனி காளையை அடக்குனவரு எங்க தாத்தா அலங்காநல்லூர் காளையை அம்பட்டையும் புடிச்சு தூக்கி போட்டவரு உங்க அப்பா ஆமா நொண்டி கோய் அடக்குறான்னு சொன்னாங்களா அது வாத நொண்டி கோய் ஒரு நிமிஷம் ஊட்டாண்டா ஆமா திருப்பி தடவை புடிச்சது ஆக்கினீங்களாமா நீங்க ஆமா ஆமா நாங்க எப்பவுமே வந்து இப்போ வந்து காளியை அடக்குறேன்றீங்க தூரப்பா மூட்டிக்கிட்டு வந்து நீங்க விட்டுறாத அதாவது இந்த காளை மாடு அடக்குறது இந்த மஞ்சு விரட்டு விடுறது அலங்காநல்லூர்ல ஆங்கிலேயர்கள் எல்லாம் வந்து பார்த்து ரசிச்சது அதெல்லாம் இப்ப இருக்கா இல்லையா இதெல்லாம் என் பேரை வந்து பாடுவான் என்ன பாடுறான்னு கேக்குறியா பேராண்டி டேய் வாடா கொம்ப கொம்பாட்டி கொம்ப கொம்பாட்டி ஏய் கொம்ப கொம்பாட்டி கொம்ப கொம்பாட்டி ஏய் கொம்ப கொம்பாட்டி மணிய தாட்டி மணிய தாட்டி கொம்ப கொம்ப காட்டி மணிய தங்காட்டி மஞ்ச கால ஒண்ணு முறைச்சுத்தான் பாக்குது மஞ்ச கால ஒண்ணு முறைச்சுத்தான் பாக்குது விரட்டு ஒண்ணு வேணுமுன்னா கேக்குது மஞ்சள் விரட்டு ஒண்ணு வேணுமுன்னா கேக்குது பேராண்டி பேராண்டி மஞ்சு விரட்டு வருமுடா பேராண்டி பேராண்டி மஞ்சு விரட்டு வருமுடா வருமாயா
நமக்கு இன்னும் காலம் ஒண்ணு இருக்குடா, நமக்கு இன்னும் காலம் ஒண்ணு இருக்குடா. அலங்காநல்லூர் காளைய, ஏய் என்னடா அது? அலங்காநல்லூர் காளைய அடக்க போற நாள் வரும், அலங்காநல்லூர் காளைய அடக்க போற நாள் வரும். வருமாயா? நீ நீ அன்னைக்கு வைக்க பழப்புக்குள்ள பேசின அந்த பொண்ணோட கொலவ வரும். அடக்குடா அடக்குடா, ஏய் ஏய் அடக்குடா அடக்குடா, ஏய் ஏய் அடக்குடா அடக்குடா, மஞ்சு வரட்ட அடக்குடா. என்னையா? பாத்தியாடா நம்ம நாகு அண்ணன், ஆமாயா. பட்டாசு பால் அண்ணன், எங்கய்யா? அவங்க ஊதுல காளை மாடு மிரண்டு போய் கிடக்கு. ஆமா, எங்க பாருங்க. ஊதும் போது நம்ம ஊர்ல மஞ்சு விரட்டு நடக்கும். ஆமா, இந்த மஞ்சு விரட்டை பாக்குறதுக்கு பாரசாரி குதிரை மேல வந்திருக்காரா. எங்கய்யா? நம்ம ஐயா இருக்காருல, ஆமா பெரிய ஐயா, ஐட்டா, அவங்க மையன் செந்தமிழ் வந்திருக்காங்க. ஐயோ நான் பாக்கலையா. கலைகளை பூரா ஒன்னா திரட்டி ஆடுற செந்தமிழ் ஐயா வந்திருக்காங்க. அடடடடே, எங்கய்யா? படிக்கிற உமாராணி அக்கா வந்திருக்காங்க. வந்திருக்காங்களா? பாரசாரி குதிரை ஆடி கட்டக்கால ஆடி பார்த்தா தாண்டா தெரியும் இந்த நாட்டுப்புற கலைகளுடைய பெருமை. ஆமாயா. தங்குன்னு குதிச்சா வராதுடா இப்படிலாம். கண்டிப்பாயா. இப்படி டிஸ்கோ பிரேக்ல ஆடக்கூடாது. தெரிஞ்சுக்கிட்டேன். வீர கலையினுடைய விளைநிலை வருது பாரு. கண்டிப்பா பாரு. ஏய் ஏய் எங்கடா கலை? சிட்டமா கூப்பிடுங்கயா. ஏக்கா சிட்டாக்கா. ஏய் அக்கா இல்லடா உனக்கு. முறைய மாத்தாதடா. ஐயோ உனக்கு ஐத்தடா. அத்தை ஐத்த. வாங்க அத்தை. அத்தை நம்ம இவ்வளவு பேசுறானவன் போட்டா மத்தியெல்லாம் இப்படி டிஸ்கோ போட்டா மத்தியெல்லாம் இந்த பாருங்க. கட்டக்கால் ஆட்டம், குதிரை ஆட்டம், மயில் ஆட்டம், மாடு எல்லாம் மகிழ்ச்சியா நிக்குது பாத்தீங்களா? புரியுதம்ல? ஆமா. நாளைக்கு காணும் பொங்க. ஆமா. காணும் பொங்கலுக்கு கட்டியங்கூறணும் நம்ம. ஆமா. புரியுதா? புரியுது. காணும் பொங்கலுக்கு கட்டியங்கூறதுக்கு முன்னால ஊர் சொல்லி வருவாங்கல்ல கட்டக்கால் ஆடி. ஆமா. அவன்தான் உன் தம்பி. கோவிந்தராச போய் கூட்டிட்டு வா போ. சரி போ, கூட்டிட்டு வா போ. கூட்டி வரவா? ஏ கோவிந்தராசே. ஐயோ ஏ வாடா வாடா, நாளைக்கு காணும் பொங்கலாம்டா. ஆமா நையாண்டி நையாண்டி போறதானே வருது. ஆமாடா ஆமாடா. டேய் போடா அக்கா வாடா போ போ போ. அத்தை ஐயோ என்ன இது கொக்கு மாதிரி வருது தாத்தா. ஏய் ஏய்
பாத்தீங்களா? பார்த்தோம். பாட்டு இங்கிட்டு வாவே, இங்கிட்டு வாடா. என்னடத்துக்கோ போடுறாங்க பைபாஸ். ஆமா, இப்ப நாங்க போடுற புது பைபாஸ் போட்டிருக்கியாப்பா? பாத்திருக்கேன். பாத்தியா? பார்த்தோம். எப்படி இந்த வை இருடா டேய் இருடா ராசா, கோச்சிக்கிறாதடா, வாடா வாடா வாடா. ஏன்னா இப்பதான் அந்த செம்பரமாக்க ஏறி உடைஞ்சப்ப ஒரு 100 பேரை காப்பாத்தணுமே, வீர தரும்பு பாருங்க, அதான் அப்படி பாட்டுருக்கேன். இப்ப அற்புதமான இந்த மாட்டு பொங்கல்ல என்னென்னலாம் பாத்தீங்களா? ஆமா. மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், மாடாட்டம், இதத்தான் இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும்னு வள்ளுவன் சொன்னான். எப்பெல்லாம் நம்ம நல்லது நினைக்கிறோமோ அப்பெல்லாம் நம்முடைய நிகழ்ச்சி நல்லதாவே அமையும்னு சொன்னான். மாட்டு பொங்கலுக்கு நாம முடிச்சிட்டு அதே நேரத்துல அடுத்து நாளைக்கு வரக்கூடிய காணும் பொங்கலுக்கும் கட்டியம் கூறிட்டோம். கூறிட்டோம்ல, காணும் பொங்கலுக்கு கட்டியம் கூறி அடுத்த நாள் காணும் பொங்கலுக்கு நாம எல்லாரையும் கூப்பிடுறதுக்கு முன்னால அப்படியே நம்ம சேவர் கொடியோன், காவர் அடியோன், முருகனையே ஆட வைத்த எங்க மரியாதைக்குரிய ஐயா பேரு அவர் என்ன, கலைமாமணி ஐயா சங்கரவாண்டி ஐயா வந்திருக்காங்க. 70-75 வயசு இருக்கும். நாளைக்கு காணும் பொங்கல் கொண்டாடுறோம்னு சொன்ன உடனேயே வந்திருக்காங்க. ஐயா சங்கரவாண்டி ஐயாவை ஆட விட்டு பாத்துடலாமா? மானு மயில் எல்லாம் அப்படியே ஆடி அப்படியே சோடியா போங்க. இப்ப நம்ம கூப்பிட போற சங்கரவாண்டி ஐயா அவர் ஆடாத ஆட்டம் இல்ல, காவடிய சுத்தினாருன்னா எதுக்கு தெரியுமா? காவடி நிலத்தியல்பா நீர் நிறைந்த அற்றாகும் மாந்தர் குணத்தியல்பாதாகும் அறிவு. நிலத்தை பொறுத்து தான் நீரினுடைய இயல்பு. எந்த நிலத்துல பச்சை நிலத்துல தண்ணி விழுந்தா பச்சை தண்ணி, சிவப்பு நிலத்துல தண்ணி விழுந்தா அது சிவப்பு தண்ணி. அதை கண்டுபிடிச்சு சொல்றது எது தெரியுமா? வள்ளுவன் சொன்னானே, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவுன்னு. மணற்கேணியை பத்தி சொன்னானே, அந்த மணற்கேணியை கண்டுபிடிச்சு காவடி எப்படி கரகர கரகர கரன்னு சுத்துச்சுன்னா அங்க தண்ணி இருக்குன்னு அர்த்தம். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவு என வருகிறது காவடி ஆட்டம்.